எல்லாரும் நல்லா இருப்போம். அந்த முக்கியமான இடம் என்னன்றது நான் கொஞ்ச நேரத்தில் பார்த்துடலாம். வழக்கம் போல் எந்திரிச்சு ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம நண்பர்களோட கிளம்பியாச்சு. எங்கே தானே வேறு வழி இல்லைங்க, லெமன் டீ தான். குடிச்சிட்டு வரும்போது அன்றைக்கி அயன் பண்ண கொடுத்த ஷர்ட்டை திரும்ப வாங்கினேன். எப்படி பத்திரமா எடுத்துகிட்டு வந்தனோ அப்படியே திரும்ப பத்திரமா மடித்து வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடலாம். அன்னை ஒரு ஷர்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணி ரொம்ப நாளாக போடாமே வச்சிருந்தேன். ஸோ அதை நீங்கள் போட்டுடலான்னு போட்டுட்டேன். நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஜாவாவுக்கும் RX100க்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. மைலேஜ் ரெண்டுமே ஒன்று தான் நினைக்கிறேன். கொடுத்த நண்பருக்கு ஒரு நன்றி, ஒரு உமா கொடுத்துட்டு நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. அதாவது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று சினிமா. ஸோ அதுதான் சினிமா வந்து இந்த பொழுதுபோக்காக பார்க்குறவங்களுக்கு நான் ஒன்றே சொல்லிக்கிறேன். பொழுதுபோக்காக ஜாலியாக பார்த்துட்டு போயிருங்க. ரிவ்யூ கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. கரா படத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன் நான் ரிவ்யூ கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா, அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பொழுதுபோக்காக பார்க்குறவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு ஜாலியாக போங்க. ரிவ்யூ கொடுக்காதீங்க. அங்கே அஜித் படம் வர ஓடிட்டு இருந்துச்சு, பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தமும் இருந்துச்சு. நம்ம முக்கியமான இடத்த முடிச்சுட்டு இன்னொரு முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு. சாப்பாடு பாண்டி கடைன்ற ஒரு கடையில் தான் சாப்பிட்டேன். ஸோ பிரியாணி லவருக்கு கண்டிப்பாக அந்த பிரியாணி பிடிக்காது. என்ன மாதிரி ஆட்களுக்கு ஓகே சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்தேன். கலர் கலராக பாட்டில் இருந்துச்சு. அது எதுவுமே நான் வாங்கலை. வந்த ஞாபகத்துக்கு ஒரு டிஷர்ட் மட்டும் வாங்கிட்டு சில திங்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து புறப்பட்டாச்சு. அடுத்து போகிற இடம் நான் காலேஜ் படிக்கும்போது போனது. அந்த இடத்துக்கு தான் போகிறேன். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும்.